அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் வருகின்ற 14ஆம் தேதி மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரன் மற்றும் கேது இணைந்து தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்தும் போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இந்த வருடத்தின் முதல் சந்திர கிரகணம். இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இரண்டாவது சந்திர கிரகணம் 1 மணி நேரம் 22 நிமிடம் நீடிக்கிறது. இந்தியாவில் தென்படும். ஆனால் முதல் சந்திர கிரகணம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இந்த முதல் சந்திர கிரகணம் தென்படும். இந்த சந்திர கிரகணத்தின் போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். குறிப்பாக இந்த சந்திர கிரகணம் நடைபெறும் போது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இணைந்து வலம் வருகின்றன. சுகஸ்தானம் ஆகிய 4இல் ராகு இருக்கிறார். அவருடன் உச்சம் பெற்ற நிலையில் சுக்கிரனும், நீச்சம் பெற்ற நிலையில் புதனும் வலம் பெறுகின்றனர். சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரக நிலைகளுமே வக்ரகதியில் வலம் பெறுவது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி, அவருடன் இணைந்திருக்கிறார். சூரியன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் இருக்கிறாருங்க. செவ்வாய் ராசியின் அதிபதியான குரு சப்தமத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் நிலை கொண்டிருக்கிறாருங்க. இப்படி கிரகநிலைகள் இருக்கும் போது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாக சந்திர கிரகணம் நடைபெறும் போது என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது பொதுவாகவே சந்திர கிரகணம் என்பது சூரியனும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வலம் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது படுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு இந்த இரு கிரகநிலைகளுமே சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரு கிரகநிலைகளுமே நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவே சந்திர கிரகணம் துவங்குவதற்கு முன் மிக முக்கிய முடிவுகள் எடுங்க. சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மிக முக்கிய முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்லாது சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவதையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உணவு சமைப்பது, உணவு உண்பது போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லது. இறைவனை தொட்டு வழிபடுவதை தவிர்க்க வேண்டும். ஆலயம் செல்வதையும் தவிர்ப்பது ஒரு வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக சந்திர கிரகணம் உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக வெளியில் அலைவதையும் தவிர்ப்பது நல்லது. அதிலும் மிக முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் வெளியில் செல்வது தவிர்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படும். என்ன செய்ய வேண்டும் என்றால் கோபத்தை தவிர்த்து பொறுமையுடன் நேர்மறையான சிந்தனையுடன் இறைவனின் பெயரை உச்சரித்து பல்வேறு வகையான நேர்மறையான சிந்தனையுடன் இருப்பதே மிக சிறப்பான பலனை நிச்சயமாக கொடுக்கும். இறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு வெள்ளை நில பொருட்களாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் அபசு பலன்கள் குறைந்து நன்மை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உறுதியாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்.